ஹalleluya. குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. இயேசுவின் நாமத்துல உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நம் இதயங்களுக்கு ஆறுதல் தரும் அவர் வார்த்தைகளை, நம் துக்கத்தை துடைத்துவிடும் அவர் வார்த்தைகளின் நற்செய்தி நமக்கு எவ்வளவோ நல்லது. வாங்க சிறிய ஜெபம் செய்து இன்றைக்கு தெய்வ வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஐயா. இன்னொரு முறை எங்களோடு பேசுங்க. இந்த உலகத்தில் உமக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு, நீர் செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிப்பதற்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னும் எழுந்திருச்சிட்டீங்களா இல்ல தூக்கத்திலே இருக்கீங்களா? நிறைய பேர் தூங்கிக் கொண்டே இருப்பாங்க எழுந்த பிறகும் இன்னும் கொஞ்ச நேரம் கூட. அதனாலதான் தூங்கி எழுந்த உடனே நாம் சுத்தமாக குளிச்சுட்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா இருப்போம். உண்மையாகவே இயேசு ஆண்டவரின் பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கங்க. பவுல் எல்லா விதமான கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் இருந்தபோது கூட, சிறையில வைக்கப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், அவதூறுகள் பட்டாலும், ஹிம்சிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையிலே சென்று கொண்டிருந்தாலும் அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்திருக்கிறார். சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சபைகளுக்கு கடிதங்களை எழுதுவார். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று பிலிப்பு சபைக்கு எழுதினார். தெசலோனிக்க சபைக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுவது நாம் வசனத்தை வாசிக்கும் போது உணர்ந்தால், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? முதல்ல இன்றைக்கு சொல்லுங்க. என்ன சந்தோஷங்க, என்ன வாழ்க்கைங்க. காலையில எழுந்த உடனே எவ்வளவு பிரச்சனைன்னு உங்களுக்கு என்ன தெரியுங்க சொல்றீங்களா? மனுஷன்னா பிரச்சனை இல்லாம இருக்குமாங்க? ஆனா அவைகளை தைரியமாக எதிர்க்கக்கூடிய பலத்தை தருகிற ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதற்கு நாம் கலங்க மாட்டோம். நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். சந்தோஷமுள்ள இருதயம் முகத்தினை மலர் செய்யும். என்னமோ இன்றைக்கு முகத்துக்கு அழகு வர வேண்டும், கலையா இருக்கணும்னா மேக்கப் செய்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க. எதையோ பூசிக்கொண்டால், வகை வகையான வண்ணங்களை பூசிக்கொண்டால் கலையாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு பொம்மையும் போல இருக்குங்க. நம் முகத்திலே கலை இருக்க வேண்டும், அந்த ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும், அந்த ஒரு டிக்னிட்டி இருக்க வேண்டும். தேவனின் பிள்ளைகள் நாம் என்ன நினைக்கிறீங்க? யாரு? ஒரு இளவரசனை பாருங்கள், அவன் எப்படி இருப்பான் என்று. அந்த இளவரசன் என்னும் அந்த கம்பீரம், அந்த மேன்மை அவனில் காணப்படும். நாம் பரலோக தகப்பனின் பிள்ளைகளா இருக்கும்போது பயந்து போயிருக்கணும்னு, அழுது கொண்டே இருக்கணும்னு, தரித்திரரை போல இருக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க நம் ஆண்டவர். என்னமோ இன்னைக்கு சிலர் தேவ ஊழியக்காரங்க கொஞ்சம் சுத்தமா இருந்தா, கொஞ்சம் அழகா இருந்தா, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தா ஏதேதோ விமர்சனம் செய்கிறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுப்பார், அந்த கலையை கொடுப்பார். அன்றைக்கு ஷத்ரக், மேஷக், அபத்நேகோ, தானியேலை மரக்கரிகளை கொண்டு எங்களை சோதிக்கும்படி சொன்னபொழுது, மற்றவர்கள் எல்லாம் மாம்சம் போன்ற நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும், வெறும் காய்கறிகள் தான் சாப்பிட்டாலும், அவர்கள் முகங்கள் எல்லாருடைய முகத்தை பார்க்கிலும் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க வாசித்தீங்களா பைபிள்ல? கலையாகவும் சௌந்தரியமாகவும் இருந்தது. சௌந்தரியம்ங்க, சௌந்தரியம் தேவன் கொடுத்த கலை. அந்த கலை கலகலன்னு இருக்கணுங்க. நீங்க உங்க வீட்டுல உங்க காலையில எழுந்த உடனே சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டு, திட்டிக்கொண்டு, கத்திக்கொண்டு, புலம்பிக் கொண்டு, அழுது கொண்டு, முறுமுறுத்து வெறுப்பாக இருக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்க மனைவியை அட்லீஸ்ட் கொஞ்சம் சந்தோஷமாக விசாரித்து எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லுங்க. உங்க கணவரை அன்போடு பேசி கணவரோடு எவ்வளவு நாள் ஆகுது சொல்லுங்க. முகம் சுளிப்பது என்னங்க? மனைவி முகத்தை சுளித்தால் கணவருக்கு துக்கமாக இருக்காதா? கணவன் தரித்திரனாக இருந்தால் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்களா? தேவனுடைய கிருபைங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க பாருங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாதனால அவங்க ஏதோ சந்தோஷமா அம்மா அப்பான்னு
கத்திக்கொண்டு வந்தா அவங்க மேல வெறுப்பா இருப்பாங்க. போங்க, உங்களுக்கு என்ன தெரியும், போய் விளையாடிக்கோங்க என்று பிள்ளைகளை, அட்லீஸ்ட் பிள்ளைகளை பார்க்கும்போதாவது உங்க முகம் மலரணும்ல. சொல்லுங்க, யார் உங்க வீட்டை உங்க இருதயத்தை பாழாக்குறது? நீங்க தான். தேவனுடைய வார்த்தை நீ அறிந்திருந்தால், தேவன் இருக்கிறார் என்று நீ விசுவாசித்திருந்தால், தேவனின் பிள்ளையாக இருக்கிறார் என்று நீ அறிந்திருந்தால், என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு என்னோடு இருக்கிறன்ற சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் இருக்கும். எப்போ உங்க முகத்துல சந்தோஷம் இருக்குமோ உங்க முகம் தெளிவா இருக்கும். முகத்துல ஒரு கிளாரிட்டி இருக்கும். சிலர் அழுறாங்களான்னு தெரியாது, சிரிக்கிறாங்களான்னு தெரியாது, கோவப்படுறாங்களான்னு தெரியாது, பயப்படுறாங்களான்னு தெரியாது. என்னங்க, நவரசங்கள் என்று சொல்லுவாங்க. நம்மளுடைய முகத்துல எல்லா விதமான என்ன சொல்லுவாங்க, உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய முக பாவனைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எல்லாருக்கும் அதை கொடுக்கல. ஒரு நாய் சிரிக்கும் பொழுதும் அழும்போதும் கோவப்படும் போதும் அதனுடைய முகம் எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா மனுஷனுக்கு தேவன் அழகா யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் பாடி லாங்குவேஜ், உன் சரீரத்தின் உன் முகத்தினுடைய பாவனையின் மூலம் உன் மனசை இன்னொருவர் புரிந்து கொள்ளும்படிக்கு செய்ய முடியும். துக்கப்படுத்துகிறபடிக்கு நம்ம இருக்கக்கூடாதுங்க. சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களா எதிரில் இருக்கிறவங்களை துக்கப்படுத்துறதே எனக்கு சந்தோஷம்னு சொல்கிற ஜாதி கிளம்பி இருக்கு இன்னைக்கு. என்ன ஜாதின்னு நினைக்கிறீங்களோ, மனுஷ ஜாதி தான். எல்லா மதத்திலையும், எல்லா குலத்திலையும், எல்லா நாட்டிலையும், தேசங்களிலும் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க. மற்றவர்களை துக்கப்படுத்தி அதுல சந்தோஷப்படுகிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமான இருதயம் அது. நாம் எப்படி மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும் என்பது நம் நோக்கமா இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். நீங்க சந்தோஷமா இல்லாம மற்றவங்களை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கவலைகள் இருந்தால் அவைகளை ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வாங்க, அவைகளை விட்டுடுங்க. உன் பாரத்தை கர்த்தர் மேல் சுமத்து, உன் கவலை எல்லாவற்றையும் அவரிடத்துல கொண்டு வாங்க, அவர் மேல போடுங்க என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொடுக்கும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். இன்றைக்கு அநேகர் மனோ துக்கத்தினால கஷ்டப்படுறாங்க. மனசுல எவ்வளோ கஷ்டத்தை கண்டினியூஸா வைத்துக்கொண்டு ஒரு விதமான கவலை, ஒரு விதமான பயம், ஒரு விதமான வலி. அவங்க ஒருவேளை சிரிச்சாலும் அவங்க சிரிப்பு ஃபேக் சிரிப்பா இருக்கு. கடைசிக்கு சந்தோஷம் விசனமாகும் என்று எழுதியிருக்குது வசனத்துல. அது சிலர் கலகலன்னு பல்ல காமிக்கிறதுனால அது சிரிப்பு இல்லைங்க. கலகலவென்று பல்லை காட்டிக்கொண்டு சிரித்தாலும் கூட, ஒரு நகைத்தாலும் அவன் இருதயத்தில் துக்கம் இல்லாமல் இருக்காது என்று பைபிள் சொல்லுது. உங்க இருதயத்துல சந்தோஷம் இருக்க வேண்டும். முகத்துல சந்தோஷத்தை காட்டுவதில்லை. அங்க ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்க இருதயத்துல சந்தோஷம் இருந்தா உங்க முகம் தெளிவா இருக்கும். சிலர் ஆக்டர்ஸை போல வெளியில சந்தோஷமா இருப்பது போல இருப்பாங்க, ஆனா இருதயத்துல மனோ துக்கத்தினால வேதனையோடு இருப்பாங்க. நீங்க யாராவது இன்றைக்கு அந்த நிலையில இருக்கிறீங்களா? உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவரை கூப்பிடுங்க. உங்கள் உள்ளத்தில் உள்ள துக்கத்தை சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒருமுறை நீதிமொழிகள் 17:22 வசனம் கூட பார்த்தால், அங்க 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மனமகிழ்ச்சி நிறைந்த இருதயம் ஒரு நல்ல ஔஷதம். A cheerful heart is a good medicine. உங்களுக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொன்னா உடலுக்கு மனமகிழ்ச்சியா இருப்பது, சந்தோஷமா இருப்பது பாதி பலம்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா இருப்பவங்களுக்கு நோய்கள் ரொம்ப குறைவா வரும். நம் நோய்களில் அநேக நோய்களுக்கு காரணம் துக்கம், வேதனை. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அப்பெல்லாம் ஏதோ ஏக்கமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ டிப்ரெஷன், கவலை, துக்கம், பயம், அழுத்தம், ஆங்ஸைட்டி, பதட்டம் இன்னும் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு அழுத்தத்தோடு, ஒரு டென்ஷனோடு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நபர் தான் சந்தோஷமா இருக்க முடியாது, எதிரில் இருக்கிறவங்களை சந்தோஷமா வைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? மற்றவங்களை எப்படி வச்சுக்கிறீங்க? நீங்க ஏசாண்டவரை உடையவரா இருந்தால், என்ன இருந்தாலும் இல்லைனாலும் ஏசாண்டவர் இருக்கிறார் என்ற சந்தோஷம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. உங்கள் இருதயங்கள் கலங்க வேண்டாம், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். இந்த உலகம் கொடுப்பது போல அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
ஆம், ஆண்டவர் எல்லா நேரத்திலும் கூட யாரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாத, நமக்கு தீமை செய்யாதபடிக்கு பலப்படுத்துகிற ஆண்டவராக நம்மோடு இருக்கிறான்ற தைரியம் நமக்கு இருக்கும்போது எதை பற்றியும் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கவலை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களோடு கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. சந்தோஷமாக இருக்கிறவன் ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்கள் ஆரோக்கியம் போகுதுன்னா அதற்கு காரணம் பாருங்க. இன்றைக்கு பிபி என்று சொல்றாங்க, பிளட் பிரஷர். எதற்கெடுத்தாலும் கோவப்பட்டு கொண்டு, எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு இருந்தால் உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் கொதிக்கிறது, அந்த பிபியும் ஜாஸ்தி ஆயிடுது. அநேகருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம். எதற்கு? யாரை குறித்தோ பொறாமைப்பட்டு உங்கள் இருதயத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்க பிரெயினுக்கும் உங்க ஸ்டொமக்கும் ஒரு நெருங்கிய சம்மந்தம் இருக்குங்க. உங்க பிரெயின்ல நிம்மதி இல்லைன்னா நீங்க சாப்பிட்டது செரிக்காது. அதனால என்ன ஆகுதுன்னா அநேக விதமான ஜீரண சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. அநேகர் ஒரு கவலையை வைத்து கொண்டு அந்த கவலையோடு, அந்த விசாரத்தோடு, ஒரு சந்தேகத்தோடு இருக்கும்போது அவங்க இருதயம் ஹார்ட் பீட் இர்ரெகுலர் ஆகுது. இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. அநேக வகையான மனநலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கு மனிதனை எவ்வளவோ தின்று விடுகிறது. மனநலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் இன்றைக்கு அநேகமாகிறாங்க. என்னங்க, எங்க பார்த்தாலும் மனநலம் சம்பந்தப்பட்ட நோயினால பாதிக்கப்பட்டவங்க அநேகமாய் பெருகிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த தூக்க மாத்திரைகளை பயன்படுத்துவது, அது பிரெயினை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் நமக்கு கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்துகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உன் பாரத்தை நீயே சுமக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவைகளை பார்த்து நீ பயப்படுகிறாய், துக்கப்படுகிறாய், நீ சோர்ந்து போகிறாயே தவிர இது எல்லாவற்றையும் சுமக்கக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார். இது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார். இவைகளில் எனக்கு துணையா இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். என் இயேசு எனக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுத்தார். அவருக்குள் நான் சந்தோஷமாயிருப்பேன். அதுதான் தாவீது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். உன் தேவனிடத்தில் நீ சந்தோஷமாயிரு. நம் சந்தோஷம் பணத்தில் இல்லைங்க. நம் சந்தோஷம் மனிதரிடத்தில். நம் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் பதவிகளிலோ இல்லை. பதவிகள் இருக்கும், போயிடும். பணம் இருக்கும், போயிடும். இன்றைக்கு நல்லவன் என்று 4 பேர் நம்மை புகழ்வாங்க, நாளைக்கே நம்மளை போடா உதவாதவன் என்று திட்டுவாங்க. மனுஷர் புகழும்போது சந்தோஷம், அவங்க திட்டும்போது துக்கம்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷம் எங்கே நிலையா இருக்குது பாருங்க. மனுஷர் புகழ்ந்தாலும் திட்டினாலும் என் ஏசாண்டவர் முன்பு நான் உண்மையா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன் போது நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்கிறது அந்த கிறிஸ்தவனுடைய அனுபவமா இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனசுல சந்தோஷம் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். ட்ரை போன்ஸ் எலும்புகள் உலர்ந்து போனா மனுஷனுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பதே அந்த எலும்புகள் தான். நம்ம முகம் இப்படி இருக்குன்னா அதற்கு உள்ள இருக்க ஸ்கல் அழகாக அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு மனுஷருக்கு. அந்த எலும்புகள் தான் நமக்கு ஒரு ஷேப் கொடுக்குது, நம்ம சரீரத்துக்கு உருவத்தை கொடுக்குது. அந்த எலும்புகள் உலர்ந்து போகும்போது போன் மேரோ என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேகருக்கு எலும்பு முறிந்து கொண்டே இருக்கும். அது டி விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற சத்துக்கள் குறைந்து போவதனால இருக்கலாம், துக்கத்தினால கவலையினால சாப்பிடாம இருப்பாங்க, தூங்காமல் இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வர காரணமாக இருக்கிறது. நிஜமாங்க, துக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பிட தோணுமா? எனக்கு மனசு சரியில்லை என்று எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது சாப்பிட்டாலும் அது ஜீர்ணிக்காது. என்னங்க, மனசை கெடுத்து கொண்டவங்க நிம்மதியாக தூங்க முடியுமா? தூக்கம் வராமல் இன்னும் எதோ பயன்படுத்தி கொண்டு இன்னும் அவங்க ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்கிறாங்க. தூக்க மாத்திரை பயன்படுத்துகிறவங்க, வைனும் விஸ்கியும் குடிக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்க நன்மை செய்யலைங்க, அது இன்னும் அதிக தீமை செய்கிறது. உன் பாரத்தை கர்த்தர் மீது வை, அவரிடத்தில் நீ சந்தோஷமாயிரு. என் ஆண்டவர் இருக்கிறார், என் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்கிற விசுவாசம் வர வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை நீ தியானித்தால், தேவன் எவ்வளவு பெரியவரோ நீ உணர்ந்தால், உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சின்ன சின்னதாய் தோன்றும். மனுஷர் சொல்லும் வார்த்தைங்களுக்கு சோர்ந்து போகாதீங்க. அவங்க ஏதாவது உங்களை புகழ்ந்தா உடனே பொங்கி போயிடவே வேண்டாம். நம்முடைய சந்தோஷம் இந்த பூமியில் இருக்கிற சூழ்நிலைகளை சார்ந்து இல்லைங்க, நம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும்.
ஹாப்பினஸ் என்றால் ஹாப்பனிங்ஸை வைத்து நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை வைத்து வருகிற சந்தோஷம். ஜாய் என்றால் அது உள்ளத்திலிருந்து வருகிற, சுற்றி என்ன நடந்தாலும் சரி உள்ளத்திலிருந்து பொங்கிக் கொண்டு வருகிற நிஜமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தேவன் நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தேவனே, யார் யார் எங்கிருந்து இந்த ஜெபத்தில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, எந்த துக்கத்தோடு, கவலையோடு, விசாரத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு, அழுத்தத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டு அவங்க சந்தோஷ சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களை இந்த காலை நேரத்தில் ஒரு முறை தரிசியும் ஆண்டவரே. யாருடைய மனசு உண்மையில் சார்ந்திருக்குமோ அவர்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. எல்லா நேரத்திலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதற்கும், துதி நன்றிகளோடு உம்மிடத்தில் ஆனந்தித்து சாட்சிகளாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியின் துணையும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.